அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருந்து சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? எது எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பொடுங்குனீங்க? ஏன்னா அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா இந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ற? எப்படி முடிவு பண்ற நீ?